கிளம்ப போகிறோம். சிவன் இப்போ கிளம்பி சூப்பர் ஓ ஹோட்டலுக்கு போக போகிறோம். சூப்பர் ஓ ஹோட்டல் அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டு அமௌண்ட் வந்துடுச்சு. வேகமாக கிளம்புனேன். என்னாச்சுன்னா ஷூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பேக்கு போட்டு சற்று காமெடியாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. முன்னாடி வந்தால் எல்லாம் குறுகுறுன்னு பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி வெளியில் போக போகிறோம். நாளைக்கு ஒர்க் அவுட்டு முக்கியம் இல்லையா? நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். டாக்டர் ஷேபிஸ்டா சக்ஸ்டர் தந்தை டாக்டர் ஜான் சக்டருடன் சிறுமியாக வந்த டாக்டர். வேறொரு சிஎம். அவங்க இது அவங்களோட மண்டபம் தான் போல. வேலூர் போய் ஒரு ஹாஸ்பிட்டலவே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. தந்தையோட வந்தார் சிறுமியாக டாக்டர் ஆகிட்டு பெண் மருத்துவரோட ஆண் மருத்துவரோட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எல்லா வேலையும் அடிச்சுட்டாங்க. அங்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்களா? வழி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களை எப்படியாச்சும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு. கூட்டம் வந்தால் தானே பார்க்குறதுக்குங்கிற மாதிரி கூட்டம் கம்மியாக தான் வருது. ஐயோ, இது அதை விட லாங்கா பார்த்திங்கன்னா சோஃபாவெலாம் இருக்குது. இன்றைக்கி ஒரே டயர்டாக இருக்கிறதுனால கிளம்பி நல்லா பூச்சி பிடிக்கிறது கிளம்பி போக போகிறோம். ஆயிஸ் இன்றைக்கி டெமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வழியெல்லாம். அதனால் நான் வேறு ஷூவை வேறு மறைஞ்சு வச்சிட்டேன். பெருசாக என்கொயரி வரம்பு சோழரோட என்னது கிளாஸ் ஒன்று வருது. அந்த கிளாஸை போய் சீக்கிரம் போய் அட்டன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர். இப்போ நாளைக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சால் இன்னொரு ஆள் வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஃப்ரீயாகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் காமிப்போம். எல்லாம் மிஷினை முடிஞ்ச ஓட்டி பார்ப்பேன். டெஸ்டிங் பர்பஸ்லேயே இருக்கிறாங்க. ரேபிட்டோ புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து சூப்பர் ஓ ஹோட்டல் அண்ணா நகரில் இருக்குது. பயங்கர கெட்டப்பாக வேறு போய்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, என்னன்னு நினச்சிடுவாங்க. காலேஜ் வேறு பக்கத்தில், வேலம்மாள் காலேஜ், நிறைய கேர்ள்ஸ் வேறு போவாங்க. பரவாயில்ல விட, இதெல்லாம் நடக்கிறது தான். நம்ம வாங்காத பல்பா பேக் எடுத்து போடுறோம். நம்ம பாடு கிருட்டுன்னு நடந்துக்கிட்டே இருக்கிறோம். சூப்பர் ரேபிட்டோ வந்தோடனே வண்டியில் ஏறி போகிறோம். ஃபோன் வேறு சார்ஜ் கம்மியாகி போச்சு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஹோட்டல் ரூம் காமிக்குது. எல்லா இதுவுமே இருக்குது. கோழிக்கூண்டு இருக்குது, ட்ரில்லர்லாம் இருக்குது, கருதரைக்கிற மிஷின் இருக்குது, நெல் அறுக்கிற மிஷின் இருக்குது. இது பதனி இருக்குது. நாளைக்கு வேணால் பதனி குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேன் இருக்குது. எல்லா இது தேனி ஊரோட அந்த தேன் இருக்குது. அதையும் டெஸ்ட் பண்ணுவோம். தேனின்றது தான் தேன் வரும் அப்படிங்க இல்லை. அதான் தேனிங்கிற ஊர்லேருந்து தேன் வரும். இங்கே வர ஃபுல் டிராஃபிக்காக இதை விட்டது. ஜிகிருதண்டா ஒன்று போடுவோம். பேக்க சமக்கம் ஜிகிருதண்டா கடை இருக்குது. தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது. ஜிகிருதண்டா போட்டால் சரியாக இருக்கும். ரேபிட்டோ வந்துருச்சு.
இங்கேருந்து 3 கிலோமீட்டர் மதுரையில் லைட்டு பிடிச்சிட்டு போய் ரூமில் போய் செட்டில் ஆகிருந்தேன். வாரம் கூட்டத்தை பஸ் ஸ்டாப்பில் செல்ல கூட்டமாக இருக்கு. ஹோட்டல் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க போல, விஸ்வா டவர்ஸு. இன்றைக்கி வந்திருக்கிற ரூம் 102 லிஃப்ட்டு வசதியாதுன்ட்டாங்க. 102 இது 102 இருந்தால் கண்டுபிடிச்சிட்டேன். 102 ரூம் செமையாக இருக்குது கைஸ். சூப்பர் ஹோட்டலில் வந்து ஃபேன் ரன் ஆகுது, காலிங் பெல் இருக்குது, கண்ணாடி இருக்குது. கண்ணாடி இருக்குது. நான் கண்ணாடியில் தெரியறேன்னா தெரியல. டிவி இருக்குது, ஓடுமான்னு தெரியல, பார்ப்போம். பெட்டு வந்து ஓகே, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது, மடிச்சிடலாம், சுருக்கலாம் இல்லை. பாத்ரூம் பார்ப்போம். ஐயோ என்ன பாத்ரூம் ரொம்ப இருக்குது. பாத்ரூம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது, ஓகே. ஓகே கைஸ், இங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் மதுரையை சுற்றி பார்க்க கிளம்புவோம். ரெடி ஆகிட்டு ட்ராக் மாட்டிட்டு. இப்போ சூப்பர் ஹோட்டலில் பாத்ரூம் டோர் லாக் ஆக மாட்டே இருக்குது, இருந்தாலும் ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 4:58. லைட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன், மகேந்திரா கிளாஸ். அது அட்டன் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்காக தான் பறந்துக்கிட்டு ஓடியாந்தேன். கைஸ், ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. ஆனால் என்ன பாத்ரூம் கதவு தான் பூட்ட மாட்டே இருக்குது, அதான் வந்துட்டான். சரி ஓகே, சிங்கிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 இல்லை பிரச்சனை. வெளியே பார்ப்போம் வியூவை ஜன்னலை திறந்து. பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்கு, வேணாம் பக்கத்து வீடு தெரியுது. இங்கிட்ட திறந்தால் வெளியே அப்பார்ட்மெண்ட்டு. ஏசி இருக்குது, ஏசி ஓடுமான்னு தெரில. இவனுங்க பெயிண்டிங் மட்டும் இருக்குது. டிவி ஓடுதான்னு பார்ப்போம். சரி, டிவி ஆன் ஆயிடுச்சு. என்ன அது? இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் டிவி ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு. இது ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏசி ஒர்க் ஆகுது கைஸ், பார்க்குறீங்களா? ஏசி இப்போ ஓப்பன் பாருங்கள். இப்போ அந்த கதவு திறக்கும் பாருங்கள். திறந்துருச்சா கதவு? இப்போ மூடும் பாருங்க, கதவு மூடிடுச்சு. ஏசி வேலை செய்யுது. என்ன பாதி நின்றுக்கிடுச்சு, திறந்துச்சு. மூடிடுறா ராஜா, மூடிடுச்சு. ஏசி மூடிடுச்சு, ஏசி வேலை செய்யுது. அப்படின்னா அந்த டிவி வேலை செய்யாத, ரிமோட்டு மட்டும் எங்கேன்னு தெரில. எல்லா நியூஸும் பார்க்கலாம், விஜய் நியூஸ், டிவிக்கே நியூஸ், எல்லா நியூஸும் பார்க்கலாம். ரிமோட்டை தான் காணோம். மதுரை மதுரை மதுரை, நீங்கள் வெயிலே இல்லைங்க மதுரையில். எக்ஸ்போஸாக உள்ளே உட்கார முடியல, குளிருது, ஆள் வரல, டயர்டு. நேற்று 1 மணிலேருந்து தூங்கலை. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையில் 50 ஜம்பிங் பர்பீஸ். நல்ல வேலை ஷூ எடுத்துகிட்டு வரலைனால விட்டுருந்தனால இங்கே ஓடி இருக்க முடியாது. நாளைக்கு காலையில் ரன்னிங் போக போகிறேன். ஆட்டோ வந்துடும், என்ஜாய் பண்ணுவோம். மதுரையை கலக்குவோம். ஆனால் என்னன்னா, மதுரையில் தண்ணி வைகை ஆற்றுல வந்து சாக்கடை தண்ணி கலக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு ஓவராக வருது. அதை பார்த்து தான் மனசு, குப்பை நிறையா போட்டிருக்காங்க ஆற்றுல. அதை பார்க்க தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மற்றபடி பார்த்தா மதுரை வந்து ஒரு பெரிய கிராமம்னு வச்சுக்கங்களேன். சிட்டி மாதிரியும் இல்லை, கிராமம் மாதிரி இல்லை. நிறைய மாடு இருக்குது, நிறைய விவசாயம் இருக்குது, நிறைய கன்ஜெக்ஸ்டடாக இல்லை. நான் ஒன்றா மெயின் பாட்டுக்குள்ளே போகலன்னு நினைக்கிறேன். அப்படியே வேளம்மாள் காலேஜ்லேருந்து சூப்பர் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளோ தூரம்னு பார்ப்போம். முடிஞ்சால்
நாளைக்கு அங்கே மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்குமே ஓடுவோம், ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓடுவோம், ஓடிட்டு வருவோம். நல்லா இருக்குது மதுரை. ரேபிட்டோ ஏறினேன், ரேபிட்டோ கொண்டாந்து விட்டார், பரவாயில்ல. கொண்டாந்து இறக்கி விட்டு ஹோட்டல், இந்த ஹோட்டல் புது பேராக வச்சுருக்குறாங்கன்னா அதனால தெரியல. வைஷ்ணவி ஹோட்டலோ ஏதோ ஹோட்டல் டவர்ஸ்னு இருந்துச்சு, அதை சொல்ல தான் தெரிஞ்சது. ஆனால் இது ஊர் வழி சொல்கிறது செமையாக சொல்கிறாங்க. சும்மா என்னென்னாலே கூப்பிட்டு கேட்டு வழி சொல்கிறாங்க. அதான் மதுரைக்காரங்கன்னா பாசக்காரங்கன்னு சொல்கிற மாதிரி சும்மா வழி எங்கேன்னு கேட்டாலே கூப்பிட்டு இந்தாப்பா அங்கே போப்பா அங்கே போப்பான்னு சொல்கிறாங்க. அது செமையாக இருக்குது. ஓகே காய்ஸ், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியே போவோம், ஏதாச்சும் மதுரை சாப்பாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே எது பக்கத்தில் நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம், நெட்டில் பார்த்துட்டு ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போவோம், ஏதாச்சும் வாக்கிங் போவோம். ஓகே காய்ஸ், அப்புறம் தூங்கணும் காய்ஸ். தூங்கினா தான் வேலைக்கு ஆகும். சீக்கிரமே தூங்கினா தான் நாளைக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய் டார்கெட் ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ண முடியும், ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே, மஞ்சள் எப்போ வராருன்னு தெரில. அப்போ காலையிலேருந்து சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கிட்டு, காலையில் 2 சப்பாத்தி 11 மணிக்கு, மதியானம் போனால் அங்கேயே சாப்பாடு முடிஞ்சு வச்சு கேண்டீனில், அங்கே 2 சப்பாத்தி ஒரு அவிச்ச முட்டை தின்னுட்டு அப்படியே வந்தேன். இன்னொரு சப்பாத்தி கேட்கலான்னு போது சப்பாத்தி முடிஞ்சிருப்பா அப்படின்னாங்க. நானும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆளும் கூட்டமும் வர மாட்டேங்கிறாங்க. உள்ளே குளிர்ச்சுன்ட்டு பேக் எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு.